வெல்கம் டு தாட்ஸ் குக் ஹவுஸ். இன்னைக்கு வீடியோவில் சென்னை ட்ரிப்ளிகேன் ஃபேமஸான பாஷா ஹல்வாவாலா ஷாப்பினுடைய தம் ரோட்கா ஹல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்காக நான் 1/2 கிலோ அளவுக்கு சுகர்லெஸ் கோவா எடுத்திருக்கேங்க. இது நீங்கள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுக்கு ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் மில்க் மேட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரையை கம்மி பண்ணிக்கோங்க. 1/2 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். 100 கிராம் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. 1 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். ரவையும் நெய்யும் ஒரே குவான்டிட்டி. 3 முட்டை. ஆப்ஷனலாக 2 சிட்டிகை அளவுக்கு ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 4 ஏலக்காயை சர்க்கரையோடு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இந்த ரவையோட பால் சேர்த்து நம்ம கலந்து ஊற வச்சிடலாம். இது மற்ற ப்ராசஸ் செய்கிற வரைக்கும் ஊறிட்டுருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. இது கூடவே சர்க்கரையும் சேர்த்திக்கலாம். முட்டையும் சர்க்கரையும் மிக்சியில் நல்லா அரைக்கணும். நல்லா பீட் பண்ணி நல்ல ஒரு பேல் எல்லோ கலருக்கு இந்த மிக்சர் வரணுங்க. 2 நிமிஷத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்திருக்கேன். பாருங்கள், சூப்பராக கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு. இது பீட் ஆகுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப்பு. இது கூட கோவா இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கலாம். கோவா சேர்த்துறதுனால தாங்க இது சூப்பராக நல்லா ரிச்சாக இருக்குது இந்த ஹல்வா. ஆக்சுவலாக கூடவே நெய்யும் சேர்த்திக்கலாம். இது ரெண்டையுமே நம்ம கட்டி இல்லாமல், கோவாவில் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் இல்லையா, கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. டெக்ஸ்சர் பாருங்கள், சூப்பராக நல்ல ஒரு கேக் பேட்டர் மாதிரி ஃப்ளோயி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அடுத்ததாக நல்லா அகலமான, அதாவது ஃப்ளாட்டான, நல்ல ஹெவியான பேனாக எடுத்துக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஹல்வா செய்கிறதுக்கு. நீங்கள் இரும்பு கடாய் எடுத்துக்கலாம், அதுவும் ஓகே தான். இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரமும் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நல்லா திக்காக இருக்கணும், வெயிட்டாக இருக்கணும், ஃப்ளாட்டாக இருக்கணும். நம்ம அரைச்சி எடுத்ததை ஊற்றிட்டு இது கூட ஏலக்காய் தூளும் ஃபுட் கலரும் கொஞ்சம் தண்ணியில் கலந்து சேர்த்திருக்கேங்க. ஊற வச்ச ரவை இருக்கு இல்லையா, பாலோட ஊறிட்டுருக்கு. இதையும் இது கூட நம்ம நல்லா கலந்து சேர்த்தி விட்டுடலாம். ரவை நம்ம மிக்சியில் அரைக்க வேண்டியதில்லை. இதே மாதிரி நம்ம சேர்த்துனாலே போதும். அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் நடுவில் கொஞ்சம் குருணையாக நல்லாயிருக்கும் ஹல்வாவில். நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக தம் வைக்கிறதுக்காக ஒரு மீடியம் திக்கான தவா, ஓல்டு தவா தாங்க யூஸ் பண்ணுறேன். ரொம்ப மெல்லிசான தவா வச்சிங்கன்னா அடிப்பக்கம் ரொம்ப உங்களுக்கு அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், தீய ஆரம்பிச்சிடும். இந்த தவாவை அடுப்பில் வச்சு ஹையில் வச்சு 2 நிமிஷத்துக்கு முதல்ல சூடு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த பேனை வச்சுட்டு சிம் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக இந்த தம் ரோட்கா ஹல்வா நம்ம சிம்மில் தாங்க குக் பண்ணணும். எங்கேயுமே ஃப்ளேம் அதிகம் பண்ணக்கூடாது. இப்போ இதை மூடி போட்டுட்டு 30 நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே தம் குக் ஆகிறதுக்காக வைக்கிறோம். ஃபஸ்ட்டு 30 நிமிஷம் நம்ம கிளறவே வேணாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நான் சொன்ன மாதிரி அடிகனமான பாத்திரம் எடுத்திருந்தீங்கன்னா, அப்படி இல்லைன்னா இடையில கிளறி விடுங்க. ஒரு 30 நிமிஷம் ஆயிடுச்சு. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குங்கிறத நீங்களே பாருங்கள். உள் பக்கம் மட்டும் கொஞ்சமாக கெட்டியாக இருக்குது அந்த ரவை, அந்த கோவா எல்லாம் சேர்ந்து. மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே ரன்னியாக வாட்டரியாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் நான் கிளறவே இல்லைங்க. இப்போ தான் நான் கிளறேன். ஆஃப்டர் 30 மினிட்ஸ் தான் நான் இதை கிளறி விட்றேன். இப்போ நல்லா இன்னொரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக இருந்தது இல்லையா, அதெல்லாமே முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓவராலாக ஒரே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அவ்வளோதான், நீங்களே பார்க்குறீங்க, சிம்பிள். அடுத்ததாக மறுபடியும் தம் பண்ணுறோம். மூடி வச்சுட்டு இன்னொரு 15 மினிட்ஸ்க்கு தம்முக்கு வைக்கிறோம். இப்போது இதோட டெக்ஸ்சர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி இருக்குது. மேலே கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது, பட் உள் பக்கமாக எல்லாமே குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்களா எப்படி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த டெக்ஸ்சரு லைட்டாக கீழேயும் கலர் சேஞ்ச் ஆகுது, பட் அடி பிடிக்கலை. தம் ரோட் ஹல்வானாலே அந்த கொஞ்சம் இந்த அடி பிடிச்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தீய விட்டுறக்கூடாதுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் மறுபடியும் எல்லாமே கீழே இருந்து மேலே அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுறேன். டோட்டலாக இப்போ வரைக்கும் நம்ம ஒரு 45 மினிட்ஸ்க்கு தம் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போவே நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். லைட்டாக எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகியிருக்கு பாருங்கள். நீங்கள் லைட் வெயிட்டான பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நடுவில் கிளறணுங்க. அப்படி இல்லைன்னா ரொம்பவுமே தீய ஆரம்பிச்சிடும். இடையில கிளறதுனால டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் மாறாது. ஸோ வேஸ்ட் பண்ணிடாமல் நடுவில் கிளறி விட்டுக்கோங்க.
இந்த தம் ரோட் கா ஹல்வா செய்கிறது ப்ராசஸ்க்கான டைம் தாங்க லாங். ஆனால் மெத்தட் வந்து ரொம்ப சிம்பிள். ஜஸ்ட்டு இந்த சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணால் சூப்பராக வந்துடும். இப்போ இது எல்லாமே நான் கரெக்ட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த 15 நிமிஷத்துக்கு நம்ம இதே மாதிரி தம்முக்கு வச்சிடலாம். இப்போ இந்த டைமில் நான் வந்து அடுப்பு கறியை நெருப்பு வச்சுருக்கேங்க. கங்கு ரெடி பண்ணிக்கலாம். கங்கு போட்டு மேல் டாப் லேயரில் கடையில் வாங்குகிற மாதிரியே நல்ல பர்ஃபெக்டான அந்த ஒரு க்ரஸ்ட், அந்த ஒரு தீஞ்ச மாதிரி ஒரு கிறிஸ்பியான ஒரு லேயர் வரும் இல்லையா, அது ரெடி பண்ணுறதுக்காக. இப்போ 15 மினிட்ஸ்க்கு தம் ஆயிடுச்சு. நீங்களே பார்க்குறீங்க, கம்ப்ளீட்டாக மேலே எந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் இல்லை. எல்லாமே தம் ஆகி பர்ஃபெக்டாக ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ளாட் பண்ணி சரிசமமாக ஒரே மாதிரி பண்ணி விட்டுறலாம். இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துன அந்த நெய் வந்து பிரிஞ்சு வந்த மாதிரி இருக்கும். இந்த ஸ்பேச்சுலால் எல்லாமே அந்த க்ரீஸி டெக்ஸ்சர் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் கரெக்டான டைமிங். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வர்றதுக்கான டைமிங்கை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடலாம். டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் பார்த்து இந்த டெக்ஸ்சருக்கு கொண்டு வந்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா இதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு, தம் ரோட் ஹல்வானாலே ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வெள்ளரி விதைங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளரி விதை எடுத்திருக்கேன். மேலே இப்போ நாம் நல்லா தூவி விட்டலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு இன்னும் எச்சா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். யாருக்கெல்லாம் பாஷா ஹல்வா ஷாப்னுடைய இந்த தம் ரோட் ரெசிபி பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நான் நார்மலான ஒரு அலுமினியம் தட்டு, அதாவது உள்ளே இருக்கிற ஆவி வெளியில் போகாத மாதிரி நல்லா கவர் பண்ணிட்டேங்க. இது மேலே ரெடி பண்ண கங்கு சேர்த்திலாம் நல்லா தம்முக்கு வைக்க போகிறோம். இப்போ முக்கியமான விஷயம், நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதே தோசைக்கல் மேலே தாங்க வச்சுருக்கேன். நான் மேல் பக்கம் மட்டும்தான் நெருப்பு கொடுத்துருக்கோம். ஓடிஜியில் பேக் பண்ணணுன்னா இந்த ஹல்வா மிக்சரை பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியை 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரிஸில். மேல் ரேக்கில், டாப் ரேக்கில் பேக்கிங் டின்னை வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு 20 மினிட்ஸ்க்கு 100 டிகிரிஸில் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க. மேல் பக்கத்துலேருந்து நிறைய ஹீட் வரணும் அப்படிங்கிறக்காக நான் எக்ஸ்ட்ரா கங்கு சேர்த்திருக்கேங்க. நல்லா நெருப்பு வந்ததுன்னா சூப்பராக மேலே நம்மளுக்கு கருகின மாதிரி அந்த லேயர் கிடைக்கும். இப்போது 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நம்ம அடுப்பு மேலே தம்முக்கு விட்டுடலாம். அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நான் வந்து அடுப்பு திட்டு மேலே வச்சுட்டேங்க. இன்னும் நெருப்பு இதில் இருக்குது, பட் நம்மளுக்கு டைம் ஆயிடுச்சு, போதும், நம்ம வந்து இதை எடுத்துடலாம். பாருங்கள், சூப்பராக அந்த மேல் லேயர் அப்படியே அந்த க்ரஸ்ட்டோட சூப்பராக வந்திருக்கு. லேஸாக கோல்டன் கலரில் லைட்டாக டார்க் ஆகி பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. தம் ரோட் கா ஹல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே எங்களை இன்ஸ்டா பேஜ்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாஷா ஹல்வாவால ஷாப்பில் தம் ரோட் கா ஹல்வானாலே இந்த மாதிரி பட்டர் பேப்பரில் வச்சு தாங்க பேக் பண்ணி கொடுப்பாங்க. அதுதான் வந்து அதோடைய ஷெல்ஃப் லைஃப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெக்ஸ்சர் பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த லேஸாக கருகுன அந்த டெக்ஸ்சரும் இருக்குது, சாஃப்டாக இருக்குது, கலரில் இருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த சிம்பிளான ஒரு ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த டைமிங் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த பாத்திரம், நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹீட், மேலேருந்து கொடுக்கக்கூடிய அந்த கங்குலேருந்து சரி, நீங்கள் ஓவனில் செஞ்சிங்கனாலும் சரி, கரெக்டாக அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்கலாம். மஸ்து மஸா, சூப்பராக இருக்குங்களாம்மா. வாயில் வச்சா கரையுங்க, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சீக்ரெட் ரெசிபி அந்த கடையிலேருந்து யாருக்குமே லீக் ஆகலை, பட் இருந்தாலும் இதை ட்ரை பண்ணுங்கள், பர்ஃபெக்டாக இருக்கும்.